இயேசுவுக்கே புகழ். இன்று நம்முடைய தியானத்தின் இரண்டாவது நாளாக இன்று இந்த தியான சிந்தனைகள் அனைத்தையும் கடவுளுடைய பொறுப்பாத்தில் வைத்து அவருடைய உதவியை நாடி நாம் ஜெபிப்போம். முடிந்தால் கண்களை மூடியவாறு நாம் பயபக்தியோடு இந்த ஜெப வழிபாடில் பங்கெடுத்தால் நன்றாக இருக்கும். ஜெபிப்போமாக. அன்பு தந்தை இறைவா, உம்முடைய வார்த்தையில் வியப்புக்குரியவற்றை நாங்கள் காணும்படி எங்களுடைய கண்களை பிரகாசித்தருளும் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையை தெளிவாக கேட்கும்படி எங்கள் காதுகளை திறந்தருளும். உம்முடைய வார்த்தையை சரியாக புரிந்து கொள்ளும்படி எங்கள் உள்ளத்தை திறந்தருளும். இந்த மன்றாட்டுகள் எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். இறையேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நாம் நம்முடைய தியானத்தின் இரண்டாவது நாளில் இருக்கிறோம். நேற்றைய தினம் இந்த தியானத்திற்கான ஒரு முன்னுரை நாம் பார்த்தோம். அதாவது எந்த நோக்கத்தோடு நீங்களும் நானும் இந்த தியானத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தை குறித்து நம்ம பார்த்தோம். அதாவது முழுமையான அல்லது நிறைவான ஒரு வாழ்வு நாம் பெறும் பொருட்டு நாம் அதற்காக நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதை நாம் பார்த்தோம். இந்த உலகத்தில் நாம் ஒரு முறைதான் வாழ்கிறோம். அந்த ஒரு வாழ்க்கை ஒரு முழுமையான வாழ்க்கையாக இருக்க வேண்டும், வாழ்வாக இருக்க வேண்டும், ஒரு நிறைவான ஒரு வாழ்வாக இருக்க வேண்டும். அதுதான் நம்முடைய தியானத்தின் நோக்கம். அது எப்படி என்ன என்பதை இந்த தியானத்தின் வழியாக இந்த நிறைவான வாழ்வை எப்படி பெற்றுக்கொள்ளலாம் என்பதை இந்த தியானத்தின் வழியாக நாம் அறிய இருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, தொடர்ச்சியாக முன்னுரையாக இந்த இரண்டாவது நாளிலும் சில சிந்தனைகளை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். பலர் பல செய்திகளை கேட்டாலும் ஒன்றும் அவர்களுக்கு புரியவில்லை என்று சொல்லுகிறார்கள். நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். பலமுறை இறை வார்த்தை வாசித்தாலும் ஒன்றும் புரியவதில்லை என்று சொல்வார்கள். ஏன் இவங்களுக்கு புரிய மாட்டேங்குது? ஏன் நமக்கு புரிய மாட்டேங்குது? என்ன காரணம்? எவ்வளவோ செய்தி கேட்குறோம், ஏன் நமக்கு புரிய மாட்டேது? அன்பானவர்களே, சில காரணங்கள் அதுக்கு உண்டு. ஏன் சொல்கிறேன்னா, இந்த தியானத்திலும் நாம் செய்தி கேட்க முடியும், ஆனால் புரியாமல் போகலாம். அதற்காக தான் சொல்லுகிறேன். எனவே இது ஏன் நமக்கு புரிய மாட்டேது? அப்போ நம்ம என்ன புரிவதற்காக நம்ம என்ன செய்யணும்? அதை பற்றி நாம் சிறிது உங்களிடம் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நீங்கள் ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா, இந்த மேத்ஸு சயின்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷு ஹிந்தி யார் வேணால் சொல்லித்தரலாம். அந்த புத்தகத்தை வாசித்து படித்து யார் வேணால் உங்களுக்கு சொல்லித்தரலாம். இந்த பசங்கள்லாம் டியூஷன் போவாங்க. அந்த டியூஷன் டீச்சர்லாம் எவ்வளோ அருமையாக சொல்லி கொடுக்குறாங்க தெரியுமா? ஸ்கூலில் இருக்கிற வாத்தியாரை விட சில டியூஷனில் போனீங்கன்னா அருமையாக சொல்லித்தராக கேள்விப்பட்டிருக்கிறேன். அது அந்த நூல் ஆசிரியர், அந்த இங்கிலீஷ் டெக்ஸ்ட் புக்கோட நூல் ஆசிரியர் தான், அந்த பாடத்தோட நூல் ஆசிரியர் தான் சொல்லிக் கொடுக்க அவசியம் கிடையாது. யார் வேணால் அதை படித்து அருமையாக அவங்க அந்த பாடத்தை எடுக்கலாம், சொல்லிக் கொடுக்க முடியும். ஆனால் இறை வார்த்தை என்பது அப்படியல்ல அன்பார்ந்தவர்களே. நம்ம அப்படி தான் நினச்சிட்டு இருக்கோம். இறை வார்த்தை என்பது அந்த நூலாசிரியர் தாமாகவே வெளிப்படுத்தவிட்டால் நமக்கு ஒன்றுமே புரியாது. இறை வார்த்தை விவிலியத்தோட பைபிளோட நூல் ஆசிரியர் யாரு? தூய ஆவியானவர். தூய ஆவியானவர் அவராகவே நமக்கு கற்றுக் கொடுத்தால்தான் நமக்கு அதை புரிந்து கொள்ள முடியும். இல்லை என்றால் முடியாது. ஏன்னா இது கடவுளுடைய வார்த்தை. மனிதனுடைய வார்த்தை மனிதனுடைய வார்த்தைன்னா யார் வேணால் சொல்லித்தரலாம். இது கடவுளுடைய வார்த்தை. கடவுளுடைய உள்ளத்தில் என்ன இருக்கிறது? அவருடைய உள்ளத்தை நம்மால் மனிதர்களால் அறிந்து கொள்ளவே முடியாது. அவர் சொல்லுவார், கடவுள் எசேயாகமம் 55ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்வார், கடவுள் சொல்வார், உங்களுடைய வழிகள் என்னுடைய வழிகள் அல்ல, உங்களுடைய எண்ணங்கள் என்னுடைய எண்ணங்கள் அல்ல. இந்த பூமியிலிருந்து வானம் எவ்வளவு, விண்ணகம் எவ்வளவு உயர்ந்தவனாக இருக்கின்றனோ, எவ்வளவு உயரத்தில் இருக்கிறதோ அந்த அளவுக்கு உங்களுடைய எண்ணங்களை விட, உங்களுடைய வழிகளை விட என்னுடைய எண்ணங்கள் வழிகள் உயர்ந்தவை, அவ்வளவு உயர்ந்தவை.
எனவே கடவுளுடைய உள்ளத்தையும் கடவுளுடைய மனதையும் கடவுளுடைய எண்ணத்தையும் கடவுளுடைய வழிகளையும் மனிதர்களாகிய நமக்கு புரிந்து கொள்ள முடியாது, தெரியாது. ஆக தூய ஆவியானவர் தாமே அந்த கடவுளுடைய வழிகளையும் எண்ணங்களையும் நமக்கு சொல்லி கொடுத்தாதான் நமக்கு புரியும். அப்போ இந்த தூய ஆவியானவர் நமக்கு ஏன் சொல்லித்தர மாட்டாரு? அடுத்த கேள்வி. நாங்கள் எவ்வளவோ செய்தி கேட்குறோம், சில செய்திகள்லாம் புரியவே மாட்டேங்குது. எத்தனையோ முறை பைபிள்லாம் வாசிக்கிறோம், ஆனால் எவ்வளோ வாசித்தாலும் புரிய மாட்டேங்குது ஃபாதர். சில காரியங்கள் நாம் பார்ப்போம், ஏன் புரிய மாட்டேங்குது? ஏன் தூய ஆவியானவர் நமக்கு கற்றுத்தருவதில்லை? ஏன் சொல்லி கொடுக்க மாட்டுறாரு? ஏன் வெளிப்பாடு நமக்கு தர மாட்டுறாரு? அது சில காரணங்கள். எல்லாருக்கும் கடவுளுடைய வெளிப்பாடு கிடைக்காது, ஒரு சிலருக்கு மட்டும்தான் கிடைக்கும். கடவுள் கொடுக்கக்கூடாதுன்னு கிடையாது, கடவுள் எல்லாருக்கும் வெளிப்பாடு கொடுக்கணும்னு ஆசைப்படுறாரு. எல்லா மனிதர்களுக்கும் வெளிப்படுத்தணும்னு ஆசைப்படுறாரு. எல்லா மனிதர்களும் அவருடைய வார்த்தையை புரிந்து கொள்ள வேண்டும் என்று அவர் ஆசைப்படுகிறார். அவருடைய எண்ணம் அதுதான். ஆனால் ஏன் நம்மளால் முடிய மாட்டேங்குது? ஏன்? என்ன தடைகள்? என்ன காரணம்? அன்பான சகோதர சகோதரிகளே, முதல் காரணம் நம்முடைய பெருமை. எப்பயாவது நம்ம அடிக்கடி இறை வார்த்தை வாசித்தாலும் ஏன் புரியாமல் போனால் இந்த கேள்வி நம்ம கேட்டு பார்க்கணும். அதாவது, ஆண்டவரை, நான் எப்பயாவது ஒரு பெருமையோட ஒரு தற்பெருமையோடு நடந்திருக்கிறேனா, பேசியிருக்கிறேனா? என்னுடைய வாழ்க்கையில் ஆணவம் இருக்கிறதா, அகந்தை இருக்கிறதா, நான் தான் பெரியவன், எனக்கு தான் எல்லாம் தெரியும், அந்த ஒரு மனநிலையோடு நான் வாழ்ந்திருக்கிறேனா? இந்த கேள்வியை நம்ம கேட்டு பார்ப்பது மிகவும் நல்லது. ஏன்னா எந்த மனநிலையோடு வர வேண்டும்? ஒரு குழந்தை உள்ளத்தோடு நாம் வர வேண்டும். குழந்தை தனமாக இல்லை, குழந்தை உள்ளத்தோடு. தந்தையே, எனக்கு ஒன்றும் தெரியாது, நீங்கள் எனக்கு சொல்லித்தாங்க, நீங்கள் எனக்கு கற்றுத்தாங்க, எனக்கு இதெல்லாம் புரிய மாட்டேங்குது அப்படின்னு ஒரு குழந்தை உள்ளத்தோடு நாம் அப்பாவை அணுகினோம் என்றால், அப்பா நமக்கு அருமையாக தூய ஆவியானவரை அனுப்பி நமக்கு அவருடைய உள்ளத்தை நமக்கு வெளிப்படுத்துவார். அந்த தாழ்ச்சியோடு நாம் அணுக வேண்டும். இறை வார்த்தையை வாசிக்கும் பொழுதும் ஒரு தாழ்ச்சியோடு நாம் அதை வாசிக்க வேண்டும். தந்தையே, எனக்கு சொல்லித்தாரும், ஆவியானவரே எனக்கு கற்றுத்தாரும், இந்த வசனம் நான் வாசிக்க போகிற வசனத்தை எனக்கு சொல்லித்தாரும் என்று ஒரு தாழ்ச்சி, ஒரு எளிய உள்ளத்தோடு, ஒரு குழந்தை உள்ளத்தோடு நாம் வாசித்தால் அல்லது இந்த செய்தியை கேட்டால் அருமையாக, மிக அருமையாக கடவுள் நமக்கு இந்த வார்த்தைகளை சொல்லித் தருவார். மத்தேயு நற்செய்தி 11வது அதிகாரம் 25வது வசனம். மத்தேயு நற்செய்தி 11வது அதிகாரம் 25வது வசனம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தந்தையை போற்றி புகழ்கிறார். எதற்காக அவர் போற்றுகிறார்? தந்தையே, விண்ணிற்கும் மண்ணிற்கும் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறேன். எதற்காக? இவற்றையெல்லாம் ஞானிகளிடமிருந்து மறைத்து சிறு குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். மறைக்கிறார், அப்படியே மறைத்து வைக்கிறாரா, ஹைடிங். இந்த பெரிய பெரிய பொக்கிஷங்கள், இந்த உண்மையெல்லாம் கடவுள் பெருமைக்காரர்களிடமிருந்து அவர் மறைத்து வைக்கிறார். அப்புறம் யாருக்கு வெளிப்படுத்துகிறார்? குழந்தை உள்ளம் கொண்டவர்களுக்கு கடவுள் வெளிப்படுத்துகிறார். அதற்காக, இந்த ஒரு செயலுக்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தந்தையை போற்றி புகழுகிறார். இது பெரிய ரகசியங்க. இது பார்க்கும்போது அல்லது கேட்கும்போது இது ரொம்ப சின்ன விஷயமா தெரியும். இந்த தியானத்தில் பாருங்க, நாளிலிருந்து நம்முடைய தியானத்தின் மைய கருத்துலேருந்து நம்ம தொடங்க போகிறோம். கேட்கும்போது ரொம்ப லைட்டாக, அது ரொம்ப சின்னதாக தெரியும். இது யாருக்கு தான் தெரியாது, எங்களுக்கு தெரியாதா அப்படின்னு எண்ணம் வரும். ஆனால் அதுக்குள்ளே எவ்வளவோ விஷயங்கள் அடங்கியிருக்கு, எவ்வளவோ ரகசியங்கள் மறைந்திருக்கிறது. அது எல்லாத்துக்கும் தெரியாது. தமிழ் புரிஞ்சுக்கிட்டா எல்லாம் புரிஞ்சுக்க அப்படின்னு நினைக்காதீங்க. இது கடவுளுடைய உள்ளத்தை கடவுள் வெளிப்படுத்தும் போது அது அவ்வளோ எளிதாக புரிந்து கொள்ள முடியாது. அப்போ யாருக்கு புரிந்து கொள்ள முடியும்? யாருக்கு தூய ஆவியானவர் வெளிப்படுத்துவார்? முதல் கண்டிஷன், முதல் நிபந்தனை, ஒரு குழந்தை உள்ளத்தோடு நாம் ஆவியானவரை அணுகும்பொழுது, தந்தை அணுகும்போது நிச்சயமாக அவர் நமக்கு வெளிப்படுத்துவார். அதான் முதல் நிபந்தனை. இரண்டாவது நிபந்தனை, ஒரு எண்ணம், ஒரு மனநிலை, எப்பேற்பட்ட மனநிலையோடு நாம் அணுக வேண்டும். அதாவது, இந்த வார்த்தை மனிதனுடைய வார்த்தை அல்ல,
இது கடவுளுடைய வார்த்தை. இது கடவுளுடைய வார்த்தை. அது நம்முடைய உள்ளத்தில் ஆழமாக பதிய வேண்டும். ஏதோ நான் இங்கிருந்து பேசுறதுனால இது ஃபார் ஜோசப் பேசுறாரு, இது அவருடைய வார்த்தை அப்படின்னு எடுத்துக்க கூடாது. அப்படின்னு எடுத்துக்கிட்ட ஒண்ணுமே புரியாது. நானே எவ்வளவு ஜெபித்து தியானித்து ஆண்டவரே எனக்கு வெளிப்பாட தாரும் என்று தான் கேட்டு நான் இங்க வந்து நிற்கிறேன். ஏன்னா எனக்கு ஒண்ணுமே தெரியாது. நான் மண்ணு, களிமண்ணு. இந்த மண்ணால கடவுளுடைய அந்த மெய்யான அந்த வல்லமை உள்ள கடவுளுடைய உள்ளத்தை எப்படி அறிந்து கொள்ள முடியும்? நான் தலைக்கீழ நின்றா கூட முடியாது, முடியவே முடியாது. ஏன்னா இது கடவுளுடைய வார்த்தை. இது பேசக்கூட எனக்கு தகுதி கிடையாது. அவரே எனக்கு அபிஷேகம் தந்தால்தான் என்னால் பேச முடியும். அப்போ அதே போல கடவுளுடைய வார்த்தை நீங்கள் கேட்கும்போது, இந்த செய்தியை கேட்கும் பொழுது நீங்கள் இது அதற்கு கொடுக்க வேண்டிய ஒரு மரியாதை, ஒரு மதிப்பு நாம் கொடுக்க வேண்டும். ஏன்? ஒன்றுமில்லை, இது கடவுளுடைய வார்த்தை. மனிதனுடைய வார்த்தையை நம்ம அலட்சியப்படுத்தலாம். ஆனால் மனிதனுடைய வார்த்தைக்கு நாம் எவ்வளோ மரியாதை கொடுக்குறோம், எவ்வளோ மதிப்பு கொடுக்குறோம். அரசாங்க தலைவர்களோ நாட்டு தலைவர்கள், அரசாங்க தலைவர்கள்லாம் ஏதாவது சொன்னால் உடனே எவ்வளவு ஆர்வமாக கவனிக்கிறோம், கூர்ந்து கவனிக்கிறோம், ஷார்ப்பாக கவனிக்கிறோம். அவங்க ஏதாவது சலுகை தராங்களா, அந்த சலுகை கிடைக்க ஏதாவது செய்யணுமா, எந்த ஃபார்ம் ஃபில்அப் பண்ணணும், எங்கே போகணும், எங்கே போய் என்ன செய்யணும், ஷார்ப்பாக கவனிக்கிறோம். அந்த நமக்கு தரக்கூடிய அந்த சலுகை எப்படியாவது கைப்பற்ற வேண்டும் என்ற ஒரு ஆர்வம். நல்லது, நான் நல்லது இல்லை என்று சொல்லுவேன், நல்லது, மிகவும் நல்லது. அதே போல ஏன் இந்த கடவுளுடைய வார்த்தைக்கு நான் மதிப்பு கொடுப்பதில்லை? இது அதை விட இது வாழ்வு தரும் வார்த்தைங்க, நிலை வாழ்வு தரும் வார்த்தை, நம்மை புதிய ஒரு வாழ்வுக்கு அழைத்து செல்லும் வார்த்தை, என்றென்றும் நாம் கடவுளோடு ஐக்கியம் கொள்ளக்கூடிய, உறவு வைத்து கொள்ளக்கூடிய இந்த வார்த்தை எவ்வளவு மதிப்பு கொடுக்க வேண்டும், எவ்வளவு இந்த வார்த்தைக்கு மரியாதை கொடுக்க வேண்டும். அதனால நம்ம இது மனிதனுடைய வார்த்தை அல்ல, இது கடவுளுடைய வார்த்தை. கடவுள் பேசுகிறார், இந்த வார்த்தையின் வழியாக அவர் நம்மை சந்திக்க வருகிறார். அந்த ஒரு மனநிலையோடு, அந்த ஆட்டிடியூடு, அந்த ஒரு மனநிலையோடு நாம் இந்த செய்தியை, இந்த வார்த்தையை கேட்கும் போது நீங்க பாருங்க, நிச்சயமா கடவுள் தூய ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார். அது இப்போ மட்டுமல்ல, எப்பவுமே இறை வார்த்தை பைபிள் வாசிக்கும் போது கூட, ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை புரிந்து கொள்ள எங்களுடைய உள்ளத்தை திறந்தரலும். இது மனிதனுடைய வார்த்தை அல்ல, நான் சாதாரண மனிதன், என்னால் இதை புரிந்து கொள்ள முடியாது, அந்த தகுதியும் கிடையாது, அந்த திறமையும் கிடையாது. அதனால இது புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அபிஷேகத்தை எனக்கு தாரும் என்று நீங்கள் ஜெபித்து அந்த இறை வார்த்தையை வாசிக்கும் போது, இந்த செய்தியை கேட்கும்போது நிச்சயமா தருவார். அவர் உங்களுக்கு வெளிப்பாடு தருவார். ஆக இதுதான் இரண்டாவது கண்டிஷன், இரண்டாவது நிபந்தனை. அதாவது இது மனிதனுடைய வார்த்தை அல்ல, இது எல்லாம் வல்ல கடவுளுடைய வார்த்தை. அந்த ஒரு எண்ணத்தோடு அந்த வார்த்தை கொடுக்க வேண்டிய ஒரு மரியாதையும் மதிப்பும் கொடுத்து நாம் இந்த செய்தியை கேட்க வேண்டும். சிலர் பார்த்தீங்கன்னா படுத்துக்கிட்டே செய்தி கேட்பாங்க, சில பேர் சாப்பிட்டுட்டே செய்தி கேட்பாங்க, மொபைல் ஃபோன் பேசிட்டே செய்தியை கேட்பாங்க. சில பேர் யூடியூப்ல அந்த செய்தியை கேட்கும்போது பக்கத்தில் பேசிட்டு, அக்கம் பக்கத்தில் பேசிட்டே அந்த யூடியூப்ல செய்தி கேட்பாங்க. நான் பார்த்துருக்கேன். அவங்க யூடியூப்ல இறைவனுடைய வார்த்தையே கேட்குறாங்க, பிரசங்கத்தை கேட்குறாங்க, வல்லமையுள்ள வார்த்தை கேட்குறாங்க. அதே நேரத்தில் அக்கம் பக்கத்தில் இருப்பவங்ககிட்ட கொஞ்சம் பேசிட்டு மற்ற காரியங்கள், உலக காரியங்கள்லாம் பேசிட்டு இருப்பாங்க, இடையில கேட்டுகிட்டே இருப்பாங்க. அப்போ எப்படி புரியும்? அப்போ எப்படி கடவுளை அவங்களுக்கு வெளிப்படுத்துவார்? ஒன்றுமே வெளிப்படுத்த மாட்டார். ஆனால் தமிழ் புரியும், தமிழ் நல்லா புரியும். ஆனால் அதுக்குள்ள அடங்கியிருக்கிற ரகசியங்கள், மறைப்பொருள் ஒன்றுமே புரியாது, ஒன்றுமே புரியாது. ஆக இரண்டாவது நிபந்தனை, நாம் இந்த வார்த்தை கடவுளுடைய வார்த்தை, இது மனிதனுடைய வார்த்தை அல்ல. எனவே நான் அது கொடுக்க வேண்டிய மதிப்பை கொடுப்பேன், அது கொடுக்க வேண்டிய ஒரு மரியாதை கொடுப்பேன் என்ற ஒரு எண்ணத்தோடு, என்ற ஒரு மனநிலையோடு நாம் இந்த செய்தியை கேட்கும்போது நிச்சயமா இதுக்குள்ள அடங்கியிருக்கிற ரகசியங்கள்லாம் கடவுள் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். எல்லாருக்கும் கிடையாது, உங்களுக்கு வெளிப்படுத்துவார். மூன்றாவதாக, நாம் எந்த ஒரு மனநிலையோடு இந்த செய்தியை கேட்க வேண்டும்? ஒரு ஜெப உணர்வோடு நாம் கேட்க வேண்டும்.
நம்ம ஜெப உணர்வோடு கேட்கிறோமா? ஒரு சிலர்லாம் குடும்பத்தோடு ஜெபித்து இந்த செய்தியை கேட்பார்களாம். நான் அதை அறிந்தபோது உண்மையிலே மகிழ்ச்சி அடைந்தேன். இந்த டிவியில் இந்த செய்தியை கேட்கிற முன்னாடி குடும்பத்தோடு வந்து அவங்க 2 நிமிஷம் ஜெபித்து, கணவன், மனைவி, பிள்ளைகள், பெற்றோர்கள் 2 நிமிஷம் ஜெபித்து அப்புறம் ஒரு பயபக்தியோடு உட்கார்ந்து இந்த செய்தியை கேட்பாங்களாம். அது கேட்கும்போது எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குது தெரியுமா? ஏன் ஜெபிக்கிறோம்? ஏன் ஜெபித்த பிறகு இந்த செய்தியை கேட்கணும்? ஏன் ஜெபித்த பிறகு இறை வார்த்தையை வாசிக்கணும்? வேற ஒன்றும் இல்லை. கடவுளை சார்ந்து இருக்கிறோம், கடவுளையே நம்பி இருக்கிறோம். அந்த ஒரு தாழ்ச்சி நாம் வெளிப்படுத்துகிறோம். ஏன்னா எங்களுக்கு ஒன்றும் புரியாது. அப்போ இந்த ஜெபத்தின் வழியாக நாம் கடவுளையே சார்ந்து இருக்கும்போது அவர் அருமையாக அந்த வெளிப்பாடு நமக்கு தருவார். ஒரு மரத்தில் கிளையானது அந்த மரத்தோடு சேர்ந்து இருக்கணுங்க. அப்போ தான் அந்த கிளை வந்து கனி தர முடியும். இல்லைன்னா முடியாது. தாமாக ஒன்றும் செய்ய முடியாது, கனி தர முடியாது. அப்போ தந்தையே, எங்களுக்கு ஒன்றுமே தெரியாது, நீங்கள் தான் சொல்லித்தரணும், நீங்கள் தான் வெளிப்படுத்தரணும். எங்கள் வாழ்க்கையில் பலவிதமான பிரச்சனைகள் நாங்கள் சந்திக்கிறோம். எங்கள் குடும்ப வாழ்க்கையில், எங்கள் மக்களுடைய வாழ்க்கையில், வாழ்க்கை துணைவருடைய வாழ்க்கையில் எவ்வளவோ பிரச்சனைகள் எங்கள் குடும்பத்தில் இருக்குது. இதற்கெல்லாம் என்ன காரணம்? இந்த செய்தி வழியாக எங்களுக்கு வெளிப்படுத்துங்க ஆண்டவரே அப்படிங்க ஜெபிக்கும் பொழுது கடவுள் அருமையாக வெளிப்படுத்துவார். அல்லது ஏதாவது ஒரு பாவத்திற்கு நீங்கள் அடிமையாக இருந்தால், ஏதாவது ஒரு தீய செயலுக்கு நீங்கள் அடிமையாக இருந்தால், அன்பிறைவா, இந்த தீய செயலை விட என்னால் முடிய மாட்டேங்குது, இதிலிருந்து வெளியே வர எனக்கு உதவி செய்யுங்க, ஏன் இதற்கு நான் அடிமையாக இருக்கேன், இதற்கு என்ன காரணம் அப்படின்னு நீங்கள் கடவுள்கிட்ட கேட்டு, ஆண்டவரே இந்த செய்தி வழியாக இந்த பாவத்திலிருந்து பல ஆண்டுகளாக அடிமையாக இருந்த பாவத்திலிருந்து வெளிவர ஆண்டவரே எனக்கு இந்த செய்தி எனக்கு உதவட்டும் என்று நீங்கள் ஜெபித்தீங்கன்னா நிச்சயமாக அந்த செய்தி வழியாக கடவுள் உங்களோடு பேசுவார். அல்லது என் கோபத்தை, பல ஆண்டுகளாக இந்த கோபத்துக்கு நான் அடிமையாக இருக்கேன், தந்தையே இந்த கோபத்தை கட்டுப்படுத்தவும், இந்த கோபத்திலிருந்து விடுதலை பெறவும் என்கிட்ட பேச மாட்டீங்களா, என்கிட்ட பேசுங்க ஆண்டவரே அப்படின்னு நீங்கள் ஜெபிச்சிங்கன்னா நிச்சயமாக பேசுவார். ஆக இந்த ஒரு ஜெப உணர்வோடு இந்த செய்தியை கேட்பது, ஏன்ட பேச மாட்டாரா, பேசுங்க ஆண்டவரே, அடியேன் கேட்கிறேன். சாமியல் சொன்ன மாதிரி, இறைவாக்கின சாமியல் சொன்ன மாதிரி, என்னோடு பேசும் அடியேன் கேட்கிறேன். அந்த ஒரு ஆவலோடு என்ன சொல்ல போறாரு, எதை பற்றி சொல்ல போறாரு, என்னை குறித்து அவர் என்ன திட்டம் வைத்திருக்கிறாரு, என்னை குறித்து அவருடைய உள்ளத்தில் என்ன எண்ணங்கள் உண்டு, அதெல்லாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு எண்ணத்தோடு, ஒரு ஆவலோடு, அந்த ஜெப உணர்வோடு நாம் ஜெபிக்கும் பொழுது, நம் செய்தியை கேட்கும் பொழுது நிச்சயமா இந்த வார்த்தை உங்களோடு பேசுவார். கடவுள் வார்த்தையானவர், கடவுள் வார்த்தையாக இருக்கிறார். அந்த வார்த்தை வழியாக உங்களை சந்திக்க வருகிறார். ஜெபத்தோடு ஏதோ விளையாட்டுத்தனமாக கேட்காதீங்க. ஏன் இதெல்லாம் நான் சொல்கிறேன்னா, நிறைய பேர் செய்தியெல்லாம் கேட்குறாங்க, ஆனால் வாழ்க்கையில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. இந்த செய்தி கேட்பது முன்னதாக எப்படி இருந்தாங்களோ இந்த செய்தியை கேட்ட பிறகும் அப்படியே தான் இருக்காங்க. எந்த விதமான மாற்றமும் இல்லை. ஏதோ தவக்காலத்தில் ஏதோ செய்தியை கேட்கணும், கடவுளுடைய வார்த்தை கேட்பது ரொம்ப நல்லது, அதற்காகவே பலர் கேட்கிறார்கள். நான் தப்புன்னு சொல்ல வரல, நல்லது, கேளுங்க, தவக்காலத்தில் கேளுங்க. ஆனால் உங்களுடைய எண்ணம், உங்களுடைய மனநிலை என்ன, எந்த ஒரு மனநிலையோடு கேட்குறீங்க? நிச்சயமாக ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும், நான் ஒரு புது படைப்பாக மாற வேண்டும், அந்த ஒரு ஆவல் இருக்கிறதா, அந்த ஒரு தாகம் இருக்கிறதா? அப்படின்னா நீங்கள் அந்த ஜெப உணர்வோடு கேளுங்க, நிச்சயமாக கடவுள் உங்களுக்கு பேசுவார். எவ்வளோ தீராத பிரச்சனைக்கு காரணங்கள் எல்லாம் கடவுள் இந்த செய்தி வழியாக உங்களுக்கு சுட்டி காட்டுவாருங்க. எல்லாருக்கும் சுட்டி காட்ட மாட்டார், அவர் யாரெல்லாம் அந்த தாகத்தோடு ஒரு ஏக்கத்தோடு இந்த செய்தியை கேட்கிறார்களோ அவர்களுக்கு கடவுள் தம்முடைய உள்ளத்தை நமக்கு வெளிப்படுத்துவார். நிச்சயமாக 100% வெளிப்படுத்துவார். நிச்சயமாக வெளிப்படுத்துவார். நீங்கள் வேணா பாருங்களேன், ஜெப உணர்வோடு கேளுங்க, என்கிட்ட பேசுங்க ஆண்டவரே,
என்னுடைய பிள்ளைங்கள்ட்ட பேசுங்க, என் வாழ்க்கை துணைவர்கிட்ட பேசுங்க, என் வாழ்க்கை துணைவிட்ட பேசுங்க, எங்கள் குடும்பத்தோடு பேசுங்க. இந்த செய்தி வழியாக இந்த குடும்பத்தை ஆசீர்வதிங்க. நாங்கள் தீராத பிரச்சனையில் இருக்கோம். பலவிதமான பயம் எங்களை வாட்டுகிறது, பலவிதமான கவலைகள் எங்களை வாட்டுகிறது. இதிலிருந்து ஒரு விடுதலை தாங்க, எங்களுடைய உள்ளத்தில் ஒரு அமைதியை தாங்க, எங்களுடைய குடும்பத்தில் ஒரு அமைதி, ஒரு சமாதானத்தை தாங்க, ஆசீர்வதிங்க ஆண்டவரே அப்படின்னு ஜெபிங்க. நிச்சயமாக கடவுள் உங்களுக்கு உதவி செய்வார். அடுத்தபடியாக நாம் ஒரு தயாரிப்போடு இந்த செய்தியை கேட்டால் இன்னும் மிகவும் நன்றாக இருக்கும். உலகத்தில் எல்லா காரியங்களுக்கும் நாம் ஒரு தயார் செய்கிறோம். ஏதாவது உணவு சாப்பிட்றதுக்கு முன்னாடி கூட நம்ம அருமையாக கை கழுவுறோம், ரொம்ப நல்லது. நம்ம தயார் செய்கிறோம். ஒரு வேலைக்கு போகிறோம், ஒரு இன்டர்வியூக்கு போகிறோம், எவ்வளோ தயார் பண்ணுறோம். ஒரு பரீட்சைக்கு போகிறோம், எவ்வளோ தயார் பண்ணுறோம். ஏதாவது எங்கேயோ நம்ம போய் பேசுகிறோம், மேடையில் பேசுகிறோம், எவ்வளோ தயார் பண்ணுறோம். அப்போ இந்த இறை வார்த்தையை கேட்கும்போது, கடவுளுடைய வார்த்தையை கேட்கும்போது நாம் நம்முடைய உள்ளத்தை எவ்வளவு தயார் செய்ய வேண்டும். இந்த உள்ளத்தில் கடவுள், அந்த வார்த்தையான கடவுள் நம்முடைய உள்ளத்தில் தங்க போகிறார். அந்த வார்த்தை நம்முடைய உள்ளத்தில் தங்க போகுது. அப்போ அந்த வார்த்தை புனிதமான, அந்த பரிசுத்தமான வார்த்தை உள்ளத்தில் வர நாம் அந்த உள்ளத்தை எவ்வளவு நாம் தூய்மைப்படுத்த வேண்டும். அன்பார்ந்தவர்களே, கேட்டு பாருங்க, இந்த உள்ளத்தில் ஏதாவது கசப்பு இருக்கிறதா? யாருக்கு எதிராக ஒரு மனத்தாங்கல் இருக்கிறதா? ஒரு வெறுப்பு இருக்கிறதா? இன்னும் யாரையாவது மன்னிக்காமல் இருக்கிறேனா? உள்ளத்தில் நான் யாருக்கு எதிராவது முணுமுணுக்கிறேனா? குறை சொல்கிறேனா? அந்த உள்ளத்தை தூய்மைப்படுத்துவோம். எப்படி தூய்மைப்படுத்துவது? இயேசுவின் தூய்மையான இரத்தத்தால் இந்த உள்ளத்தை தூய்மைப்படுத்த வேண்டும். ஜெபிங்க, இயேசுவே உம்முடைய தூய்மையான அந்த பரிசுத்தமான இரத்தத்தால் என்னுடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்தும், என்னுடைய உள்ளத்தில் வாங்க. அன்பார்ந்தவர்களே, மறந்து விடாதீர்கள், நம்முடைய உடலானது தூய ஆவியானவர் வாழும் ஆலயம். இது கடவுளுடைய ஆலயம். இந்த ஆலயம் எப்பொழுதுமே தூய்மையாக இருக்க வேண்டும். அதிலும் குறிப்பாக இன்றைக்கு இந்த செய்தியை கேட்கும் பொழுது, அந்த வார்த்தை வடிவில் கடவுள் நம்மை சந்திக்க வரும்பொழுது அந்த உள்ளத்தை தூய்மைப்படுத்துவோம். இது மிக 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 முக்கியமானது. இப்படி தூய்மைப்படுத்தாதனால தான் இன்றைக்கு பலருக்கு இந்த செய்தி எந்த ஒரு மாற்றத்தையும் கொண்டு வருவது கிடையாது. கடவுளே தங்க வரும்போது எவ்வளவு தூய்மையாக இருக்கணும். நம்ம வீட்டுக்கு யாராவது ஒருத்தங்க வரும்போது, பெரிய ஆளுங்க யாராவது வரும்போது, அரசியல் தலைவருங்க யாராவது வரும்போது, பங்கு தந்தை வரும்போது, திருச்சபை தலைவர்கள் வரும்போது எவ்வளவு தூய்மையாக வைத்துக் கொள்கிறோம். பங்கு தந்தை வீடை சந்திக்க வரும்போது எவ்வளவு நம்ம நீட்டாக வைக்கிறோம். ஆனால் கடவுளே நம்முடைய உள்ளத்தில் வரும்போது, வார்த்தை வடிவில் வரும்போது எவ்வளோ தூய்மையாக இருக்கணும். அதனால் அன்பார்ந்தவர்களே, இந்த செய்தியை கேட்பது முன்னதாக இந்த உள்ளத்தை தூய்மைப்படுத்த நாம் கடவுள்கிட்ட ஜெபிப்போம். தூய இரத்தத்தால், இயேசுவினுடைய தூய இரத்தத்தால் தூய்மையாக்கும்படி நான் ஆவியானவரை பார்த்து ஜெபிப்போம். நிச்சயமாக ஆவியான நம்முடைய ஜெபத்தை கேட்பார். இறுதியாக அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த செய்தியை கேட்கும்போது எந்த ஒரு மனநிலையோடு நாம் கேட்கிறோம்? இது தான் வாழ்க்கையில் எல்லாமே, இதை விட்டால் வேற ஒன்றுமே இல்லை அப்படின்னு ஒரு மனநிலையோடு கேட்கிறோமா? அல்லது இதுவும் வேணும் அதுவும் வேணும் அப்படின்னு கேட்கிறோமா? ஏதோ கேட்போம். எத்தனையோ இந்த உலகத்தில் எவ்வளவோ செய்தியை கேட்குறோம், எவ்வளவோ வார்த்தையை நம்ம வாசிக்கிறோம். அதில் இது ஒன்று அப்படின்னு, இதில் ஒன்று, இந்த டிவியில் எவ்வளவோ ப்ரோக்ராம் பார்க்குறோம், அதில் இது ஒன்று அப்படின்னு, அதில் இது ஒன்று அப்படின்னு ஒரு மனநிலை கேட்குறோமா? அல்லது இதை விட்ட வேறு ஒன்றுமில்லை, இதைத்தான் மேலானது, மேன்மையானது, உன்னதமானது, பெரிய பொக்கிஷம் அப்படிங்கிற கேட்குறோமா? அன்பார்ந்தவர்களே, இது ஒரு பொக்கிஷமாக எடுத்துக்கொள்ளுங்கள். நிச்சயமாக கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிங்க. அன்பு தந்தை இறைவா, குழந்தை உள்ளத்தோடு உண்மை அணுகி வர, ஒரு தாழ்ச்சியோடு இந்த வார்த்தையை கேட்க, ஜெப உணர்வோடு இந்த வார்த்தையை கேட்க, தூய உள்ளத்தோடு இந்த வார்த்தையை கேட்க, இது தான் எல்லாவற்றிலும் மேலானது, இதை விட மேலானது ஒன்றும் இல்லை என்ற ஒரு மனநிலையோடு இந்த இறை வார்த்தையை கேட்க, செய்தியை கேட்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா அப்படின்னு ஜெபிங்க. நிச்சயமாக நம்மளோட ஜெபத்தை கேட்பார். ஏன் தெரியுமா? ஏனெனில் இதுவே தகுந்த காலம்.